இன்னைக்கு சண்டே, கிளினிக் லீவ், அதனால ஜாலி தான். தோட்டத்தில் நிறைய கிழங்கு அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதாவது மரவள்ளி கிழங்கு, அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். இதை கூட எல்லாம் எடுத்தாச்சு. மரவள்ளி கிழங்கு அறுவடைக்கு இருக்குது. வேற நிறைய பழங்கள் இருக்குது, காய்கறி அறுவடை இருக்குது. தோட்டம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அழகான கார்டனிங் விளாக் உங்களுக்காக. வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கு நீங்கள் நடுறதுன்னா ஆகஸ்ட் மாதம் நடலாம். இதுக்கு 8 மாதம்தான் எடுக்கும். 8வது மாதம், அதாவது மார்ச் மாதம் அறுவடை பண்ணிக்கலாம். வேலை செய்ய சாப்பிடு, நீ கிழங்கு சாப்பிடு, வேலை செய்ய. மரவள்ளி கிழங்கு நடும்போது மண்ணை நல்லா கூட்டி வச்சு நடணும். பாத்தியாக எடுத்து மண்ணை கூட்டி வச்சு நடணும். நிறைய தண்ணியும் உரமும் போட வேண்டியிருக்கும். அப்போ தான் பெரிய சைஸில் கிழங்கு அறுவடை பண்ண முடியும். கடி கடி கிழங்கு கடி. கிழங்கு இந்த மாவுல எல்லாம் பூ பூத்துருக்கு. இது வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா? என்ன மாவு சொல்லுங்க? இது கோசேரி. மற்ற பெரிய மாங்காய் காய்க்கல, அதுதான். இனிமே தென்னையில் வந்து நல்ல இளநீ நிற்க, அதை பறிக்க போகிறோம். வாங்க, ஒரு தென்னையில் ஃபஸ்ட்டாக இளநீ காய்ச்சிருக்கு, அதை பறிக்கலாம். எங்கே போகிறோம்? சூட்டுக்கு இளநீ சாப்பிட்டா நல்லா இருக்கு. நல்ல சூப்பர் பயங்கர ஹீட் இல்ல. அப்ப வீட்டிலே வந்து நம்ம தென்னை மரத்துல இருந்து இளநீ வெட்டி குடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு இளநீ என்ன விலை தெரியுமா இப்போ? 50 ரூபாய். 50 ரூபாய். எங்க போறீங்க? விட மாட்டேன். அப்ப நாங்க இப்போ இளநீ வெட்ட போறோம். ஜாலியா இருக்கும். சண்டே இப்படி தோட்டத்துல நின்று அப்படி இளநீ வெட்டி சுத்தி நின்னா. இவர் ரொம்ப அவசரமா இருப்பாரு, அவசரம் கொடுக்க. இவருக்கு வந்து சண்டே காலையில வேலை முடிச்சு குளிச்சு அப்படியே ஃபிலிம் பார்க்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். இது ரிலாக்ஸேஷன். ஓகே, நம்ம இன்னொரு ஆள் கூட வந்தாச்சு பின்னால. எங்க சிம்பு எங்களை ஒரு இடம் விடாது, எங்கும் சேர்ந்து தான் வரும். இது வந்து குட்டநாடன் வெரைட்டி தென்னை. இந்த தென்னையை நட்டு வச்சா 3 வருஷத்துலேயே காய்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டையாக இருக்கும் இந்த தென்னை. தென்னை மரம் எப்படி நடணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். 2 தான் இருக்கா? 3 அன்னைக்கு ஒன்று நம்ம வெட்டணும். சிம்பு முதல்ல சிம்பு கொண்டு வாடா இளநீ. சிம்பு இளநீ தள்ளு, கொண்டு கூட தள்ளுடா. அது அள்ளுது. தூக்கிட்டு வாடா. போமா, வேலையெல்லாம் முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தென்னை நடுற முன்னாடி என் வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தென்னை எப்படி நடணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இளநீ பறிச்சாச்சு, இனி வெட்டி சாப்பிட போகிறோம். ரொம்ப சூட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா அப்படிதான். வீட்டுக்குள்ள ஒண்ணு உட்கார்ந்து அப்படியே அப்படியே கேட்டு எப்படி இருக்கு? செம டேஸ்ட். ஏன்னா சீக்கிரம் வெட்டிட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வெட்டி அவரே குடிச்சாச்சு. வேலை செஞ்சதுக்கு நீ இப்படி அப்படி பார்த்து சூப்பர். எப்படி இருக்கு? செம டேஸ்ட். இன்னும் தாங்க இல்லையோ? சூப்பரா இருக்கு. பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம கடையில வாங்குற இளநீ அது 2-3 நாள் ஆயிருக்கும். அதை விட இது அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட். வெரி டேஸ்டி. தேங்க்யூ. கால வந்து கடிக்காங்க சிம்பா. கால் ஏன்டா கடிக்க? இங்க பாருங்க, கீழே ஒரு ஆள் இருக்காரு, உங்களுக்கு காமிச்சுதாரு. கால் 2 இருக்கு கால் கடையில. கீழே கால் கிட்ட வருது. என்னடா வேணும்? கிழங்கெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இனிமேல் சமைக்கணும். நான் ஏற்கனவே இறைச்சி குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நான் தோட்ட வேலைக்கு வந்தேன். ஸோ இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு நல்லா கழுவி தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக தண்ணியில் தான் நீங்கள் கட் பண்ணி போடணும். ஒரு 2-3 தண்ணி நல்லா அலம்பி மாற்றிட்டு தான் அதை குக் பண்ணணும். இப்போது நான் கிழங்க நல்லா வெட்டி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கிழங்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. இனிமேல் ஒரு பானையில் தண்ணி நிறைய ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதித்த பிறகு தான் இந்த கிழங்கை நம்ம அதில் போட்டு நல்லா வெந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிழங்குல சயனைட் கண்டென்ட் இருக்கும். அதனால் நல்லா தண்ணியை வடித்த பிறகு தான் சாப்பிடணும். சண்டே லஞ்சுக்கு ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ண கிழங்கும் இறைச்சி குழம்பும் ரொம்ப சுவையாக தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது வந்து பச்சரிசி சாதம், அப்புறம் நல்ல உணக்க வச்ச மரவள்ளி கிழங்கு, அதை பவுடர் பண்ணி மசாலா எல்லாம் கலந்து செய்கிறது. எனக்கு பப்பாவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவைச்சு சாப்பிடுவாங்க. பப்பா இன்னைக்கு என்னோட இல்லை. நான் இதை காலையில் குக் பண்ணதில்லை, எங்கள் அம்மாட்ட ஃபோனில் கேட்டு தான் குக் பண்ணேன். அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இதை செய்வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி. இதோட சேர்த்து முள் மீன், அதாவது தலை முள் மீன் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு காடி, அதாவது கிழங்கு காடி அப்படின்போம் நாங்கள். ரொம்ப ஹெல்தி, பயங்கர டேஸ்டாக இருக்கும் அது. ஸ்பூன் வச்சு கோரி நல்லா கலக்கி அடிங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.